இந்த நெல்லிக்கால மஞ்சள் போட்டு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி ஸ்டீம் பண்ணுறது, ஆவி பிடிக்கிறது, இது வந்து வாரத்தில் 3 வாட்டியாவது நீங்கள் நம்ம கண்டினியூஸாக பண்ணாலும் தப்பு கிடையாது, பட் வாரத்தில் 3 வாட்டியாவது நம்ம வந்து பண்ணணும். அதாவது துளசி இல்லைனா மஞ்சள் போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி நமக்கு முகத்தில் அந்த ஆவி வந்து முகத்தில் படுற அளவுக்கு ஆவி பிடிக்கணும். இந்த வந்து ஸ்டீம் வந்து ரெகுலராக பண்ணணும். நம்ம வந்து சைனசைட்டிஸ் வந்துருச்சு, இது வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ராஸ்நாதி சூர்ணம், அது வந்துட்டு ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். ராஸ்நாதி சூர்ணத்தை வாங்கி அதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இந்த ஃப்ராண்டல் ஏரியாவில் அதே மாதிரி இந்த மேக்ஸிலரி ஏரியாஸில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இதில் இருக்க அந்த வீக்கமாக இருக்கிறது வந்து அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதனால வர தலைவலி வந்துட்டு நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக தேங்காய்ல சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கற்பூரம் ஒரு பீஸ் இல்லைனா 2 பீஸ் கற்பூரத்தை பொடிச்சு அதில் போட்டுட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் இந்த சைனஸ் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதாவது தலை ஃபோர்கட் பகுதியில் இந்த மேக்ஸிலரி ஏரியாஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மைல்டு மசாஜ், ஒரு சின்ன சின்ன அழுத்தம் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாஸில் வீக்கம் குறையிறதும் அது இல்லாமல் அந்த வலி வந்து நிற்கிறதுமே வந்துட்டு நம்ம கண்கூடாக பார்க்கலாம்.